ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. பையனுக்காக வாழறேன், பொண்ணுக்காக வாழறேன் அப்படின்ட்டு ஒரு 50 வயசு ஆனதுக்கு அப்புறமா நீங்க உங்க பையன்கிட்ட போயிட்டு நான் உனக்காக என்னெல்லாம் தியாகம் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ சொன்னானா உன்னை யார் பண்ண சொன்னா? நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டியதுதானே, நானா கேட்டேன் அப்படின்னு ஒரு பதில் வரும். நீங்க என்ன செய்வீங்க? ரூம்ல போய் மனம் குமுற, ஐயோ வாழ்க்கையே போயிடுச்சே இப்படிலாம் பேசுறானே அப்படின்ட்டு அடுத்த நாள் வரப்ப நீங்க என்னது லூஸ் மாதிரி உள்ள போய் படுத்திருந்தியா அப்படின்ட்டு மறுபடியும் அதே மகனோ மகளோ உங்களை கேட்குறப்ப நான் என்னதான் வாழ்க்கையை வாழ்ந்தேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசிக்க தோணும். பணம் முக்கியம் கிடையாது. அடுத்த சந்ததிக்கு சேர்த்து வைக்கிறேன், அதுக்கு அடுத்த சந்ததிக்கு சேர்த்து வைக்கிறேங்கிறது முக்கியம் கிடையாது. யாருமே ஏழையாவே சுத்தமா இருந்ததில்லை. 3வது பரம்பரை ஏழையிலேருந்து பணக்காரன் பணக்காரன்லேருந்து ஏழை ஆகுங்க. கஷ்டம் இல்லாம வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிறது எப்படிங்கிறத எதிர்கொள்ளுதுங்கிறத உங்க மகனுக்கும் மகளுக்கும் நீங்க புரிய வைங்க. பணத்தை சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அது முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல. தேங்க்யூ ஸோ மச். பாய்.